அதிகாரிகளிலே பொதுடங்களிலே மிக முக்கியமான பதிவுடைய படமும் இடம்பெற்றிருக்கிறது. வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சார் உண்டைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மெல்லாவில் மாமி விட்டு தான் நிற்கிறேன். ஸோ இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை நீண்ட நாட்கள் ஆகிட்டேன்னு சொன்னால் என்னுடைய பிளாக்கை வந்து செலவு பண்ணுறாங்களுக்கு தெரியும். இப்போ கூடுதலாக வந்து ஒரு கிழமை ஆகாது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராவலிங் மெல்லா வீடியோ வந்து போட்டிருப்பேன். இந்த முறை வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கடும் பிசி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தெரிஞ்சிருக்குமே எஸ்எஸ்சி பிளாக்கில் விட அந்த லண்டனுக்கான வீடு திட்டம்னு சொல்லி அப்போ அதிலேயே நாங்கள் கொஞ்சம் பிஸி அப்படி பர்சனலாக எங்கள்ட வேலை திட்டங்கள்னு சொல்லி இந்த முறை வந்து மெல்லா பயணம் நீண்ட நாட்கள் ஆகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-16 நாட்கள் இருக்கும் நாங்கள் இங்கே வராமல் விட்டு. அப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இங்கே தான் வந்தது. அப்போ வந்த இடத்துல உங்களுக்கே நான் வந்து சொல்லியிருக்கேன்னு சொன்னால் குட்டீஸுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுக்கணும். அந்த வகையில் வந்து இது சுபாஷோட பகுதிக்காக வந்து சுபாஷோட தங்கச்சி சின்ன பிள்ளைக்கு எஸ்மிக்கு மம்மிக்கு என்றெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ இன்றைக்கு வந்து குட்டீஸுகளுக்கு வந்து இன்றைய தினம் வந்து இந்த குட்டீஸுகளுக்கு இந்த சாக்லேட் வந்து கொடுக்கக்கூடிய தருணம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து சுவின்சா ஃபேமிலியை வந்து சந்தோஷம் என்று சொல்கிறது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அப்படி தான் அவங்க எதிர்பார்க்க போகிறாங்க. எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு கிஃப்ட் உண்டு நான் இன்றைய தினம் கொண்டு போகிறேன்னு சொன்னால் குட்டீஸ் வந்து என்னோட ஃபோனில் கதை கேட்க அத்தை என்ன இந்த முறை நீங்கள் வரவே இல்லை நீண்ட நாட்கள் மிஸ்ஸிங் அப்படின்லாம் சொல்லிச்சுன்னா. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வர்றதே அவங்களுக்கு தெரியாது. அதாவது வந்து அவையோட அம்மாவுக்கு தம்பியாக்கள் ஒருத்தருக்குன்னு தெரியாது. அப்போ நீண்ட நாட்கள் ஆயின முறையில் இன்றைக்கு தினமும் அவையை சந்திச்சு இப்போ குட்டீஸுக்கு வந்து தேவையான விதமாக வந்து இன்றைய தினம் சாக்லேட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து சுவின் சாவையும் வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி. ஸோ அவங்களோட வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்களை இருந்தால் இந்த தினம் கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ எங்கள் கண்டு ஒன்றை வந்து எப்படி அவங்க ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அது வந்து சாக்லேட் கொண்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிஃப்ட்டும் வேறு. ஸோ இப்படி எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். உண்மைக்குமே வந்து இப்போ நீண்ட நாட்களாக வந்தாலும் இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது இங்கே வந்து ஒரு ஊர்ப்பு நம்மண்டு அறிஞ்சதுக்கமே வந்து இவ்வளவோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித வன்முறைகள் எல்லாம் கூடிட்டே போகுது. இன்றைய தினம் வந்து நாங்கள் கூட இங்கே வரும்போது இங்கே இறந்ததான அந்த மெல்லாவியில் இறந்ததான ஒரு இளைஞன் வந்து வரும் 27 வயசுமான ஒரு இளைஞன் வந்து வன்முறையை அடித்து கொல்லப்பட்டது. அப்போ அவருக்கு வந்து நீதி கிடைக்கும்படியாக இன்றைய தினம் வந்து மெல்லாய் மக்கள் ஒரு போராட்டம்னு சொல்லி அதை செய்திருந்தாங்க. அப்போ நாங்கள் வரும்போது வந்து ரோட்டிலே அதை பார்த்துட்டு வந்தோம். அப்போ தான் ஒரு சிலர்கிட்ட வந்து பர்சனலாக கேட்கும்போது இந்த தம்பியோட மரணம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இவர் அதாவது வந்து ஒரு கொலை சம்மந்தப்பட்டதாக இருந்தால் போலீஸ் அதிகாரிகளோ யாருன்னா போய் வந்து முறைப்பாடு எடுக்கிற அப்படி. ஆனால் இவற்றை இதில் வந்து அப்படி யாரையுமே குற்றவாளிகளை கூட கண்டுபிடிக்கலாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான விசாரணையும் இல்லைன்னா அப்போ அந்த சுஜீவன் தம்பிக்கும் வந்து நீதி கிடைக்க வேணும் என்று சொல்லி இன்றைய தினம் வந்து மெல்லாய் மக்கள் 1-2 நீதி கோரி இன்றைய தினம் ஒரு மக்கள் கூட்டமே நடந்தாங்க. வரும்போது அந்த சம்பவத்தையும் பார்த்துனோம். இப்படி வந்து இப்போ ஆங்காங்கே எல்லாம் இப்போ அண்மை காலமாக வந்து எங்களை யாழ்ப்பாணத்தில் அளவட்டியில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாமே நின்ற தினம் நான் சொல்கிறேன்னு சொன்னோமே. நாங்கள் எங்கள் உறவுகளை சந்தித்தாலும் வந்து நீண்ட நாட்களாக இருந்து ஒரு அவங்கள்ட்ட வந்து ஒரு சுகநாயம் என்று கேட்கும்போது பார்த்தா இப்படி ஒரு நியூஸைன்னு சொல்லியிருக்க வந்து என்னடாப்பா மனித வன்முறை மீறல்கள் இப்படி எல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பணத்துக்காக வந்து இளைஞனை அடித்து அப்படி விதைச்சு கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றதாய் வெறும் அதாவது ஒரு 45 நாட்கள் நிரம்பியான ஒரு குழந்தைய வந்து அளவட்டியில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் குடிக்கலன்றதுக்காக வந்து அந்த குழந்தைய வந்து சிவரோட போட்டு அடித்து சாக்கொல்லி இருக்க. இப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித உயிர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட முறையில் வெறும் ஈஸியாக கொல்லப்படும். உண்மைக்குமே வந்து இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வரும்போது அந்த மக்கள் உண்டு அத்திரன்னு அந்த சுஜீவனுக்கு நீதி கேட்டு அப்படி விஷயத்தையுமே நானும் என்னுடைய உள்ளத்தில் நினைச்சது உண்மைதான். ஒரு இளைஞன் பாருங்க ஒரு பணத்துக்காக இப்படி அடித்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அது சம்பந்தப்பட்டமான நபர்களை வந்து வெளிக்கொண்டு வரணும் என்று தான் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாட்டாலும் ஒரு மனிதனை அடிப்படையில் என்னுடைய ஒரு மனக்கருத்தை நானும் என்று சொல்லிக்கொண்டு ஓகே இப்போ எல்லாம் வந்து ஆங்காங்க அப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இயன்ற அளவு வந்து நாங்கள் என்ன சொத்தை எது நாங்கள் சம்பாதிக்காட்டாலும் முடிந்த அளவு வந்து எதிரிகளை நாங்கள் எப்போவுமே வந்து எங்களோட வாழ்க்கையில் சம்பாதிக்காமல் இருந்தால் சொன்னால் எங்களுக்கும் எங்களோட எதிர்காலத்து எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் வந்து எதிரிகள் அதாவது வந்து எதிரிகள் இல்லாத ஆக்களும் வந்து இப்படியான முறையில் வந்து உயிர்கள் எல்லாம் ஈஸியாக பறிவண்டு. ஸோ என்ன சொல்கிறது இப்போ காலத்திலே வந்து
மனித உயிர்கள் வந்து மிகவும் ஈஸியாக இப்படி நடக்குது. நான் இங்கே வந்து மீதியான விசாரிக்கும் போது தான் மம்மியாக்கள் வந்து அவங்கள்ட ஒரு சுவநாயத்தை சந்தோஷத்தோட தான் அவங்க கூட வந்து ஒரு டல்லான ஃபேஸோட இப்படி சொல்லிடுறேன் சொன்னால். இப்போ அதாவது வந்து எங்களோட மாமி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து அவங்களுக்குமே இந்த தம்பியை தெரியுமா. அப்போ அவங்க வந்து நானே நீங்கள் இப்படி டல்லாக இருக்குங்கன்னு சொல்லும்போது எங்களோட மாமி சொல்லியிருந்தேன் இந்த போராட்டத்தில் போயிருந்தேன். ஸோ அப்போ அது கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் வந்து 2 நாட்களுக்கு அப்புறமா என்ன சுவாச கண்டது அவங்களுக்கும் சந்தோஷம். ஸோ அப்போ இந்த சாக்லேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மம்மிக்கும் சுயானாக்கும் கொடுத்து அவங்களோடையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குட்டிஸ்கிட்ட தான் போகிறேன். ஸோ போகும்போது இங்கே நான் வந்தோன்னு அவங்க எப்படியெல்லாம் கருத்துக்கள் சொன்னாங்களோ இன்னும் அங்கேயெல்லாம் என்னென்ன நியூஸ் எல்லாம் எனக்கு காத்திருக்கோ தெரியல. ஸோ வாங்க பார்ப்போம் அங்கே போயிட்டு மீதியான விஷயம். அன்பானவர்களே, இந்த இடத்தில் ஒன்று இருக்கின்ற அனைவருக்குமான வேண்டுகோள், 4 பேராக நின்று ஒரு வரிசைப்படுத்தலிலே இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றது. அனைவரையும் அங்கங்கே பார்வையாளர்கள் நிற்காது இந்த வரிசையிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக வேண்டுகின்றோம். பார்வையாளர் வேண்டாம், பங்காளிகள் தான் வேண்டும். இந்த நண்பனுக்கு நீதி கோர நாங்கள் அன்று தெரிவிக்கின்றோம். இன்னும் கோராதவர்களும் வந்து கூறுங்கள். இன்று அந்த நண்பனுக்கு நடந்தது நாளை எமக்கு நடக்கும். இப்பிரதேசத்திலே என்று இந்த படுகொலை நடந்து 15 நாட்கள் கழிந்தும் இப்பிரதேசத்தில் வாழ்கின்ற இந்த உத்தியோகர்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. எனவே அன்பான உறவுகளே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். அதிகாரிகளிலே கொடூரங்களிலே மிக முக்கியமான கொடூரமாக அதிகாரிகளுடைய படுகொலை நடைபெற்றிருக்கிறது. 18 நாட்கள் கடந்தும் குற்றவாளிகள் கொலையாளிகள் இருவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. நீதி வேண்டாம். அவங்க காய்க்கலாம், அவங்க காய்க்க மாட்டாங்க.